ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இந்த வீடியோவில் இருந்து நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ்க்கான புது சீரிஸ் இருந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சீரீஸில் சிலபஸில் உள்ள பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸோட அந்த நியூ சிலபஸில் உள்ள எல்லா கான்செப்ட்ஸையும் இருந்துட்டு வேர்ட் பை வேர்ட் நம்ம இருந்துட்டு கவர் பண்ண போகிறோம் வித் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் வித் சம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸோட இருந்துட்டு நம்ம எல்லா கான்செப்ட்ஸையும் இருந்துட்டு நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இருக்கிற டைம் ஸ்பேனில் முடிஞ்ச அளவுக்கு என்டையர் சிலபஸையும் இருந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இருந்துட்டு யூனிட் ஒன்ல இருந்தா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். யூனிட் ஒன் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் நான் தெரிஞ்சிருக்கும். யூனிட் ஒன் ஃபுல்லா இருந்துட்டு நமக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸ் தான். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இருந்தா இருந்துட்டு நம்ம இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன? மேக்ஸிமம் இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். எக்கனாமிக்ஸ் வந்துட்டு மெயின் கிளாசிபிகேஷனா நம்ம ரெண்டு பிரான்ச்சஸாக தான் இருந்துட்டு பிரிப்போம். ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதுல நம்ம மைக்ரோ கான்செப்ட்ஸ் தான் இருந்துட்டு நம்ம பார்ப்போம். மைக்ரோ கான்செப்ட்ஸ்ன்றது என்ன? மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் a branch of economics which deals with the economic decision making of individual economic agent. Decision making of an individual economic agent such as producer, consumer, labor, etc. ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்றது ஒரு இண்டிவிஜுவலும் என்ன டெசிஷன் இருந்துட்டு எக்கானமில எடுக்கிறாங்க, அவங்களோட டிமாண்ட் எப்படி இருக்கு, அவங்களோட சப்ளை எப்படி இருக்கு, ஸோ அது ரிலேட்டடா நம்ம இருந்துட்டு பார்க்கறதா இருந்துட்டு இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அதுவே நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தோம்னா ஹோல் ஆஃப் த எக்கானமில மொத்தம் எவ்வளோ இருந்துட்டு ப்ராடக்ட்ஸ் இதா இருக்கு, எக்கானமியோட ஜிடிபி என்ன, எக்கானமில எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஓவராலா இதா இருக்கு. ஸோ இப்போ ஓவராலா பார்க்கணும்னா இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா இருந்துட்டு எவ்வளோ இந்த வருஷம் இருந்துட்டு இன்கம் ஜென்ரேட் ஆயிருக்கு, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்கு, எவ்வளோ நம்ம இருந்துட்டு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி இருந்துட்டு ஓவராலா பார்க்கறதா இருந்துட்டு நம்மளோட மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்றது இண்டிவிஜுவலா ஒருத்தரையும் எடுத்து பார்க்குது. இப்போ என்ன, இப்போ நான் கன்சியூமராகவும் இருக்கலாம், நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன். ஸோ அது என்னோட லேபரையும் நான் சப்ளை பண்றேன். ஸோ நான் எவ்வளோ லேபர் சப்ளை பண்றேன், நான் எவ்வளோ கமாடிட்டிஸ் இருந்துட்டு டிமாண்ட் பண்றேன் அப்படின்னு என்னோட இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கறதெல்லாம் தான் இருந்துட்டு நம்மளோட மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸ்ல இருந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இட் கன்சர்ன் வித் ஆப்டிமைசேஷன் கோல் ஆஃப் இண்டிவிஜுவல் கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர். ஆப்டிமைசேஷன்னா என்ன? நம்மளோட மேக்சிமம் என்னோட இன்கமுக்கும் என்னோட இதுக்கும் நான் எந்த இடத்துல மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட்டைன் பண்றேன், இல்லை மேக்ஸிமம் இன்கம் அட்டைன் பண்றேன். ஸோ என்னோட மேக்ஸிமம் கோல் எங்க இருந்துட்டு நம்ம அட்டைன் பண்றோம். ஒரு கன்சியூமர்னு எடுத்துக்கிட்டா நம்ம எங்க அதிகமா எதை கன்சியூம் பண்றப்ப என்னோட இன்கம் வச்சு எவ்வளவு கன்சியூம் பண்றப்ப நான் இருந்துட்டு மேக்ஸிமம் சாட்டிஸ்பாக்சன் அட்டைன் பண்றேன் அப்படின்னு பாக்குறது. அதுவே ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல மேக்ஸிமம் ப்ராஃபிட் எங்க earn பண்றாங்க அப்படின்றத ஒரு ப்ரொடியூசர். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஒரு பிசினஸ் ஃபார்ம் வச்சிருக்கேன்னா நான் எங்க மேக்ஸிமம் ப்ராஃபிட், நான் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணி அதை எங்க செல் பண்ணி இது பண்றப்ப எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருந்துட்டு கிடைக்குது. ஸோ எவ்வளவு லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் நான் பண்ணா மேக்ஸிமம் ப்ராஃபிட் அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசரை பத்தியும், இல்ல ஒரு இண்டிவிஜுவல் கன்சியூமரை பத்தியும், இல்ல லேபர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு இண்டிவிஜுவல் லேபரை பத்தியும் நம்ம பாக்குறதா இருந்துட்டு நம்மளோட மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ நீங்க ப்ரிப்பரேஷனுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜா இருந்துட்டு நம்ம 11th 12th எக்கனாமிக்ஸ் இருந்துட்டு கொஞ்சம் கவர் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதை கவர் பண்ணாலே நம்ம இருந்துட்டு ஒரு ஒரு 30 to 40% எக்ஸாமுக்கு ரெடியான மாதிரியான இதுதான். ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுல இருந்து எக்ஸ்ட்ராவா நம்ம பாத்துக்கிறதா இருந்துட்டு எல்லாமே நம்ம இருந்துட்டு பார்க்கணும். ஸோ அதுல இருந்து நிறைய அப்புறம் எக்கனாமிக்ஸ்ல ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய சப் பிரான்ச்சஸ் இருக்கு. என்வரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த பார்ட் நமக்கு அவசியம் இல்லை மேக்ஸிமம். ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மைக்ரோ சிலபஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு நான் அந்த இப்போ நம்ம என்டையர் சிலபஸவே இருந்துட்டு 4 விதமா பிடிக்கலாம். ஒன்று கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறது, இன்னொன்று ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறது, அதான் நம்மளோட ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இதெல்லாம் வரும். அடுத்து நம்ம தேர்ட் இதான் நம்ம பார்க்கணும்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்றது டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம இதுல இருந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லையும் ஃபோம் இருந்துட்டு எப்படி இருந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட்ஸ் இருந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுல தான் இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷனு, மோனோபோலி, மோனோபோலிஸ்டிக், ஆலிகோபோலி அப்படின்றதுட்டு நம்ம மார்க்கெட்ஸ் பிரிப்போம். ஒன்லையும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஒரு மார்க்கெட்டும் அதோட இதுக்கு இருந்துட்டு தன்மை இருந்துட்டு மாறும். அதுக்கேற்ற மாதிரி இருந்துட்டு அவங்க இருந்துட்டு ப்ராஃபிட்ஸ் எப்படி இருந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்றாங்க அப்படின்றத மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இதுல பார்ப்போம். லாஸ்டா இருந்துட்டு லேபர் மார்க்கெட் ரிலேட்டடா நம்ம இருந்துட்டு பார்ப்போம். ஸோ இப்போ புது போர்ஷன்ல நமக்கு அது கூட அந்த கடைசி போர்ஷனான லேபரோட பிரைஸ், டிமாண்ட் அண்ட் பிரைஸ் எப்படி டிட்டர்மைன் ஆகுதுன்னு பாக்குறத தாண்டி ஃபேக்டர் பிரைசஸ் அதான் வந்துட்டு ஃபோர்த் பாயிண்ட். ஃபேக்டர் பிரைசஸ் எப்படி இருந்துட்டு நம்ம டிட்டர்மைன் பண்றோம், ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல எப்படி டிட்டர்மைன் பண்றோன்றதையும் பார்ப்போம். அது கூட இப்போ நமக்கு சிலபஸ்ல நியூ ஆட் பண்ணிருக்கிறது வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸே இருந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம மொத்தம் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் ஆன மைக்ரோ எக்கனாமிக்ஸை 4 பார்ட்டா பிரிக்கலாம்.
ஸோ அதுல நம்ம இப்போ புதுசு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ சைட்ல இருந்தா வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை தான் இருந்துட்டு நம்ம இதுல இருந்தா இருந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இது கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டாலே ஃபுல்லாவே எது ரிலேட்டடா வரும்னா டிமாண்ட் சைடு ரிலேட்டடா தான் நம்ம இருந்துட்டு பார்ப்போம். கரெக்டா? நம்ம தான் கன்சியூமர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்ம தான் ப்ராடக்ட்ஸை டிமாண்ட் பண்ணக்கூடிய ஆள் தான் இருந்துட்டு கன்சியூமர்ஸ். ஸோ இங்க ஃபுல்லாவே இருந்துட்டு ஒரு டிமாண்ட் சைடு ஆஃப் தான் பார்ப்போம். ஸோ இங்க கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேன்னு பார்க்கறது என்னன்னா, எந்த லெவல் ஆஃப் கன்சப்ஷன் இருந்துட்டு ஒரு கன்சியூமர் பண்றப்ப அவனோட மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட்டைன் பண்றான். அதாவது அவனுக்கு ரொம்ப ஒரு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் இதை இருந்துட்டு அட்டைன் பண்றான் எவ்வளோ டிமாண்ட் பண்றப்ப. ஸோ அப்படிப்பட்ட கான்செப்ட்ஸ் தான் வந்துட்டு நம்ம இதில் பார்ப்போம். அதுக்கு ரிலேட்டடான தியரிஸ் தான் நம்ம இருந்துட்டு இதில் பார்ப்போம். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தியரிஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார்டினல் அண்ட் ஆர்டினல் அப்ரோச் இருந்துட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ரிபில்டு ப்ரிஃபரன்ஸ் தியரி. ஸோ இதை நம்ம மாடர்ன் தியரின்னு சொல்லலாம். இதை கொடுத்தது இருந்துட்டு பால் சாமில்சன் கொடுத்தாரு, அவர் மாடர்ன் எக்கனாமிக்ஸ். பால் சாமில்சன் கொடுத்த தியரி தான் இருந்துட்டு இந்த தியரி. அதுக்கப்புறம் ஹிக்ஸியன் ரிவிஷன் ஆஃப் டிமாண்ட் கர்வ். ஸோ ஆர்டினல் அப்ரோச் கொடுத்தது ஹிக்ஸ் அண்ட் ஆலன். அதுல இருந்து ரிவைஸ் பண்ணி திருப்பி ஹிக்ஸ் மட்டும் ஒரு ரிவிஷன் ஆஃப் டிமாண்ட் கர்வ்னு சொல்லிட்டு அவரோட தியரி ஒன்று கொடுத்துருப்பாரு. ஸோ அது நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் மாடலிட்டி அண்ட் சாய்ஸ் இன்வால்விங் ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டிஸ். ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டிஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் இருந்துட்டு பார்ப்போம். ஸோ இதுல தான் இந்த கேம்லிங் ஸோ அதெல்லாம் இருந்துட்டு இதுல வரும். அண்ட் ஃபைனலா புதுசா இதை ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இதுதான் இருந்துட்டு நம்ம அப்டேட்டட் சிலபஸ்ல புதுசா வந்த கான்செப்ட். எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்ட் கன்சூமர் சப்ளை புதுசா வரல. எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் ரிலேட்டடா நமக்கு ஆல்ரெடி கான்செப்ட்ஸ் இருந்துட்டு நமக்கு கொஸ்டின்ஸ் இருந்துட்டு வந்துட்டு தான் இருக்கும். பட் இந்த தடவை ஸ்பெசிஃபிக்கா இருந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம சிலபஸ்ல. கன்சூமர் சர்ப்ளஸ் ரிலேட்டடா நமக்கு இதுவரை கொஸ்டின்ஸ் வந்தது இல்லை. பட் இருந்தாலும் நம்ம இப்ப சிலபஸ்ல எக்ஸ்க்ளூசிவா ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் நமக்கு நியூமரிக்கல்ஸ் நமக்கு பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ்ல டஃப்பான நியூமரிக்கல்ஸ் வந்ததில்லை. பட் ஆனால் இப்போ எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்ட் கன்சூமர் சர்ப்ளஸ் உள்ள நமக்கு ஸ்பெசிஃபிக்கா சிலபஸ்லேயே கொடுத்துருக்கறனால நம்ம மேபி இருந்துட்டு இதுல இருந்து நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் யூஜிசி நெட் எக்ஸாம் அளவுக்கு டஃபாஸ்ட் கொஸ்டினா வராது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி டைரக்ட் கொஸ்டினா தான் இருந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ அதனால யாரும் இதை நினைச்சு நியூமரிக்கல்ஸ் வரும்னு நினைச்சு பயப்பட வேணாம். அப்படியே வந்தாலும் டைரக்ட் கொஸ்டினா ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரியான இதாக தான் இருக்கும். ரொம்ப ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பயன்படுற மாதிரி மோஸ்ட்லி இருந்துட்டு நமக்கு இதுல வராது. ஆனா நம்ம அதையும் நம்ம இருந்துட்டு சிலபஸ்ல பாக்குறப்ப நம்ம அந்த கான்செப்ட் பாக்குறப்ப டீடைல்டா பார்த்து வச்சுப்போம். அது ரிலேட்டடா அப்படின்னா தான் ஈஸியான கொஸ்டின்ஸ் வரப்ப உங்களுக்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம டக்குன்னு நீங்க இருந்துட்டு அதை முடிச்சுட்டு போகலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டா இந்த பார்ட்ஸ் தான் இருந்துட்டு நம்ம மைக்ரோ சிலபஸ்ல கவர் பண்ண போறோம். கன்சூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன தியரி ஆஃப் கன்சூமர் பிஹேவியர். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது கார்டினல் அப்ரோச்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கா நான் சொன்ன மாதிரி ஈச் பை ஈச் ஹெட்டிங்கா இருந்துட்டு நம்ம கவர் பண்ணி போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்துட்டு நம்ம கார்டினல் யூட்டிலிட்டியில இருந்தா இருந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டிமாண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். டிமாண்ட்னா என்ன? ஒன்றும் இல்லை. ஸோ ஏ பர்சன் டிசைர் டு பர்ச்சேஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் வில்லிங்னஸ் டு பே அ ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் ஃபார் தெம் இஸ் நோன் அஸ் டிமாண்ட். டிமாண்ட்னா என்ன? இப்போ நான் இருக்கேன், எனக்கு இப்போ நான் ஒரு சாக்லேட்டை பார்க்குறேன், அந்த சாக்லேட் எனக்கு வாங்கணும்னு ஆசை இருக்கு. அந்த ஆசைக்கு நான் இருந்துட்டு அந்த சாக்லேட்டை வாங்குறதுக்கு நான் ஒரு காசு பே பண்றதுக்கும் ரெடியா இருக்கேன். இவ்வளோ பே பண்றேன். இப்போ நான் அந்த சாக்லேட் வாங்குறதுக்கு 10 rupees வரைக்கும் பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னா ஸோ இதுதான் டிமாண்ட். அதான் எனக்கு சொல்றாங்க பர்சன் டிசைர் டு பர்ச்சேஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். என்னோட டிசையர், அதாவது எனக்கு சாக்லேட் வாங்கணும்னு ஆசை, அதுக்கு வில்லிங்னஸ் டு பே ஸ்பெசிபிக் ப்ரைஸ், அதுக்கு நான் 10 rupees வரைக்கும் பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ இதுதான் இருந்துட்டு நம்ம ஷார்ட்டா என்னன்னு சொல்லுவோம்னா டிமாண்ட். நான் இருந்துட்டு அந்த சாக்லேட்டை டிமாண்ட் பண்றேன். நான் 10 ரூபா கொடுக்குறேன், எனக்கு அந்த சாக்லேட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டிமாண்ட் பண்றேன். எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்கறேன். அப்படின்றதா இருந்துட்டு நமக்கு டிமாண்ட். அதே மாதிரி இதுல லா ஆஃப் டிமாண்ட். லா ஆஃப் டிமாண்ட் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். த இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் price and quantity demanded of a particular commodity and ceteris paribus. ஸோ இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் இருந்துட்டு நம்ம எவ்வளோ டிமாண்ட் பண்றோமோ அது இருந்துட்டு நமக்கு கம்மியா இருக்கும். ஸோ இப்போ ஒரு சாக்லேட் இருந்துட்டு 2 rupees இருக்குன்றப்ப என்கிட்ட 10 ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு நான் 5 chocolates இருந்துட்டு என்னால வாங்க முடியுது. அதே சாக்லேட் இருந்துட்டு 5 rupeesன்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ ப்ரைஸ் இருந்துட்டு இங்க இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 2 இருந்து 5 rupees. இப்போ என்கிட்ட இன்கம் 10, என்கிட்ட காசு 10 ரூபா தான் இருக்கு. ஸோ என்னால மேக்ஸிமம் 2 chocolates தான் இருந்துட்டு வாங்க முடியும். ஸோ இது நார்மலாவே நமக்கு நடக்கிறதா. ஒரு இதோட நம்ம மார்க்கெட்டுக்கு போறோம், தக்காளியோட பிரைஸ் அதிகமா இருக்கு. இன்னைக்கு தக்காளி வாங்கலாம், நான் மார்க்கெட்டுக்கு போறேன், இன்னைக்கு தக்காளியோட விலை கிலோ 60 ரூபான்னு இருக்கு. இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், வெறும் 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன், பிரைஸ் குறைஞ்சக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்றது. ஸோ இது நார்மலா நம்ம இது பண்றதுதான். அந்த இதுதான் இருந்துட்டு நம்ம இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். அதுதான் இருந்துட்டு நம்மளோட லா ஆஃப் டிமாண்ட். இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன்
price and quantity demanded of a particular commodity. இது என்ன சர்ப்ரைஸ் பேரிபஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ ஏன்னா ஒரு டிமாண்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து வெறும் இங்க நம்ம பார்க்குற ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு வெறும் ப்ரைஸுக்கும் குவான்டிட்டிக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை மட்டும்தான் சொல்றோம். பட் ஆனா ஒரு ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட் இருந்துட்டு இப்போ அந்த சாக்லேட்டே எடுத்துக்கிட்டோம்னா சாக்லேட்டோட டிமாண்ட் வந்துட்டு வெறும் ப்ரைஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை, நிறைய அதர் ஃபேக்டர்ஸும் இருக்கு. ஸோ அதர் ஃபேக்டர்ஸ் நம்ம அதை பத்தி டீட்டெயில்டாக நம்ம பின்னாடி பார்ப்போம். டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ சிம்பிளா ஒன்று மட்டும் சொல்றேன். ஸோ இப்போ 2 சாக்லேட் இருக்கு, 5 ஸ்டார் இருக்கு, டைரி மில்க் இருக்குன்னா இப்போ டைரி மில்கோட விலை இருந்துட்டு திடீர்னு 5 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவேன், ஸோ இது வந்துட்டு இதான் வந்துட்டு ப்ரைஸ் ஆஃப் அ ரிலேட்டட் குட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் வந்துட்டு இது 5 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ இது அதே ரெண்டுமே 5 ருபீஸ்ல இருக்கு, இப்போ இது 10 ருபீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுவேன், ஆட்டோமேட்டிக்காக 5 ஸ்டாரை நான் வாங்கிட்டு நான் பாட்டுக்குள்ள போயிட்டே இருப்பேன். ஸோ இதான் தான் வந்துட்டு அதர் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் பண்றதுன்ட்டு. இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இன்னொரு ஃபேக்டர் வந்துட்டு இன்கம் ஆஃப் த கன்சியூமர்னு சொல்லலாம். இன்கம். ஸோ இத்தனை நாள் என்னோட இன்கம் இருந்துட்டு 100 ருபீஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ என்னோட இல்லை 200க்கு என்னோட இன்கம் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னால எக்ஸ்ட்ரா நான் இது வரைக்கும் கன்சியூம் பண்றது ஒரு நெசசிட்டிஸே எடுத்துக்கோமே, அரிசி பருப்பு இதெல்லாம் இருக்கட்டுமே, இத்தனை நாள் நான் கம்மியா வாங்கிட்டு இருந்தது இப்போ என்னால அதிகமா வாங்க முடியும். அதை தவிர்த்து இன்னும் நிறைய வாங்க முடியும். ஸோ மேபி என்னோட இன்கம் 100 ருபீஸ் இருக்கிறதுனால நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இது காஸ்ட்லியா இப்போ மஷ்ரூமு இதெல்லாம் இருந்துட்டு நான் வாங்காம இருந்தேன்னா இப்போ 200 ருபீஸ் இன்கம் ஆனதுனால நான் அதெல்லாம் டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அதனால அதோட இப்போ மஷ்ரூம்ஸோட டிமாண்ட் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இத்தனை நாள் அதை வாங்கவே இல்லை, இப்போ புது கன்சியூமரா என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் நான் அதுக்குள்ளார வருவேன். ஸோ அதனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய அதர் ஃபேக்டர்ஸும் இருந்துட்டு ஒரு ப்ராடக்டோட டிமாண்டை இன்க்ரீஸ் ஆகும். இந்த டிமாண்ட் இருந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுல இந்த சர்ப்ரைஸ் பேரிபஸ்ன்ற அசம்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட், இது எதுவுமே இருந்துட்டு சேஞ்ச் ஆகாது அப்படின்ற அசம்ஷனோட மீனிங் தான் இருந்துட்டு இந்த சர்ப்ரைஸ் பேரிபஸ்ன்ற இந்த வேர்ட். இது என்ன சொல்லுதுன்னா மற்ற எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ இப்போ என்னோட இன்கம் 100லேயே தான் இருக்கும், அதே மாதிரி டைரி மில்கோட விலை மாறவே மாறாது அப்படின்னு இருந்துட்டு இது எல்லாமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அப்படின்றப்பதான் இருந்துட்டு இந்த இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இருந்துட்டு லா ஆஃப் டிமாண்ட். இதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கிறப்ப, இன்கமும் சேஞ்ச் ஆகாதப்ப, ரிலேட்டட் குட் சேஞ்ச் ஆகாதப்ப, இதெல்லாம் எதுவும் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகாதப்ப, இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகாதப்ப ப்ரைஸுக்கும் குவான்டிட்டி டிமாண்டடுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு நெகட்டிவ், அதாவது இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருந்துட்டு நமக்கு இருக்கும் அப்படின்றதான் வந்துட்டு நம்மளோட லா ஆஃப் டிமாண்ட். ஓகே. ஸோ இதுல நம்ம ட்ரெடிஷ்னல் தியரிக்கு வரும். நார்மலா நம்ம என்ன புக்ஸ்ல படிக்க போற தியரிக்கு வரும். ஆனா ரியல் லைஃப்க்கும் இந்த தியரிஸ்க்கும் உண்டான டிஃபரன்சஸை நான் சும்மா சொல்றேன். இது நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான், இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வராது. ஒரு டிமாண்ட்னு எடுத்துக்கிட்டா ஒரு ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட்னு எடுத்துட்டா அது 2 விதமா டிமாண்ட் பண்ணுவாங்க. ஒன்னு ஃபைனல் டிமாண்ட், இன்னொன்னு இன்டர்மீடியட் டிமாண்ட். ஃபைனல் டிமாண்ட்ன்றது எண்ட் கன்செப்ஷன், அதை யூஸ் பண்றதுக்காண்டி வாங்குறவங்க. இன்டர்மீடியட் டிமாண்ட்ன்றது என்னன்னா அந்த ப்ராடக்ட்டை வாங்கி அதை வச்சு வேற ப்ராடக்ட் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு சிம்பிள் வந்துட்டு வீட்டு இல்ல மைதா இருக்குன்னா மைதா வாங்கி இருந்துட்டு நமக்கு பிரெட் ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா, அது மாதிரியான இது இருந்துட்டு இன்டர்மீடியட் டிமாண்ட். அதுக்காண்டி வீட்டு டிமாண்ட் பண்றவங்க இருந்துட்டு இன்டர்மீடியட் டிமாண்ட். அதுவே ஃபைனல் டிமாண்ட்ன்றது இருந்துட்டு என்னன்னா நம்ம வீட்டுல வாங்கி அதை செஞ்சு சாப்பிட்றதுக்காண்டி இருந்துட்டு நம்ம வாங்குறது இருந்துட்டு ஃபைனல் டிமாண்ட். ஸோ இது மாதிரி டிமாண்டுக்குள்ள ரெண்டுமே டிஃபர் ஆகும். ஸோ வீட்டை இருந்துட்டு ஃபைனல் டிமாண்டுக்கும் இருந்துட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க, இன்டர்மீடியட் டிமாண்டுக்கும் இருந்துட்டு அதை வச்சு பிரெட் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் இருந்துட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் இருந்துட்டு டிமாண்டுக்குள்ள 2 கிளாசிபிகேஷன் இருக்கும். அதே மாதிரி ஃபைனல் டிமாண்டுக்குள்ளாரே இருந்துட்டு கன்சியூமர் டிமாண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட்னு இருந்துட்டு நமக்கு இது இருந்துட்டு பிரியும். அதை எண்டு கன்செப்ஷனுக்காண்டி வாங்குறவங்களும் இருப்பாங்க, இல்ல அதை வச்சு வேற ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி இருந்துட்டு கிளாசிபிகேஷன்ஸ் இருந்துட்டு டிமாண்ட்ஸ்குள்ளார ரியல் லைஃப்ல இருந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டை டிமாண்ட் பண்றதுக்கு இத்தனை வேரியஸ் டிமாண்ட்ஸ் இருந்துட்டு நமக்கு இருக்கும். ஆனா நம்மளோட தியரிஸ்ல டிமாண்ட்னு எடுத்துக்கிட்டா நம்ம பாக்குறது வெறும் கன்சியூமர் டிமாண்ட் மட்டும்தான். ஃபைனலா நம்ம கன்சியூம் பண்றதுக்கு என்ன வாங்குறோம், என்ன இது பண்றோம், அதை மட்டும்தான் இருந்துட்டு நம்மளோட அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருந்துட்டு இந்த தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியரே இருந்துட்டு நமக்கு இருக்கும். ஃபுல்லாவே இந்த ட்ரெடிஷ்னல் நம்மளோட எக்கனாமிக் தியரிஸ் எல்லாமே இருந்துட்டு நம்ம கன்சியூமர் டிமாண்ட் பண்ணி தான் இருக்கும். இன்டர்மீடியட் டிமாண்டோ இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்டோ இருந்துட்டு நமக்கு அதுக்குள்ளார நம்ம பார்க்கவே மாட்டோம். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. த ட்ரெடிஷ்னல் தியரி ஆஃப் டிமாண்ட் டீல்ஸ் ஒன்லி வித் கன்சியூமர்ஸ் டிமாண்ட் ஃபார் விச் வி நீட் டு எக்ஸாமைன் பிஹேவியர் ஆஃப் த கன்சியூமர். ஸோ அதனாலதான் இருந்துட்டு நம்ம இங்க இந்த மைக்ரோ சிலபஸ்ல டிமாண்ட் சைடு நம்ம பாக்குறதுக்கு இருந்துட்டு தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியரா நம்ம இருந்துட்டு நம்ம பாக்குறோம். மொத்த என்டையர் டிமாண்ட் கான்செப்டவே இருந்துட்டு நம்ம கன்சியூமரோட பிஹேவியர். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா ஒரு இண்டிவிஜுவலோட இது. ஸோ அப்ப
இப்ப நான் தான் அந்த இண்டிவிஜுவல்னா என்னோட பிஹேவியர் எப்படி இருக்கு, நான் எப்படி வாங்குறேன், எப்படி பர்ச்சேஸ் பண்றேன், எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றப்ப நான் மேக்ஸிமம் சாட்டிஸ்பாக்சன் அட்டைன் பண்றேன், அது யூட்டிலிட்டி. அது யூட்டிலிட்டி கான்செப்ட்ல நம்ம பார்ப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட இந்த தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர். ஸோ இதை நாம் புரிய வைக்கிறதுக்காண்டி தான் வந்துட்டு இந்த இதை நான் வந்துட்டு ஆட் பண்ணேன். ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம டிமாண்ட்னு கான்செப்டை பார்க்குறப்ப நம்ம பார்க்கறதே இருந்துட்டு வெறும் கன்சியூமர் டிமாண்ட் தான். ஆனால் ரியல் லைஃப்ல நமக்கு அடிஷ்னல் டிமாண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கும். வேற வேற ரீசன் காண்டி ப்ராடக்ட்டை டிமாண்ட் பண்றவங்க இருப்பாங்க. அதெல்லாம் இருந்துட்டு நம்ம உள்ள கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அதான் ட்ரெடிஷ்னல் தியரி ஆஃப் டிமாண்ட் டீல்ஸ் ஒன்லி வித் கன்சியூமர் டிமாண்ட். ஸோ இந்த கன்சியூமர் டிமாண்ட்ன்ற ரீசன்னால தான் இருந்துட்டு நம்ம இப்போ கன்சியூமர் பிஹேவியர் தியரிஸ் இருந்துட்டு நமக்கு வந்துச்சு. ஸோ அந்த கன்சியூமர் பிஹேவியர் தியரிஸை தான் இருந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஒரு இண்டிவிஜுவல் எப்படி இருந்துட்டு பிஹேவ் பண்ணுவான், அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அவன் எங்க மேக்ஸிமம் யூட்டிலிட்டி சாட்டிஸ்ஃபேக்ட் பண்ணுவான், அதுக்கு கண்டிஷன்ஸ் என்ன, கன்சியூமர் ஈக்குலிபிரியம்ஸ் என்ன, அதெல்லாம் தான் இருந்துட்டு இந்த கார்டினல் அப்ரோச், இந்த ஆர்டினல் அப்ரோச், ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் தியரி, ஹிட்சியன் டிமாண்ட் கர்வ் எல்லாமே இருந்துட்டு நம்ம இதுல தான் பார்ப்போம். ஸோ இதுல என்னன்னா கன்சியூமர் பிஹேவியரை வச்சு நம்ம நம்ம இப்ப நான் நினைச்சா டைரக்டா லா ஆஃப் டிமாண்ட்ல இருந்துட்டு டிமாண்ட் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும், டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் எல்லாம் சொல்லிடலாம். ஆனா இந்த டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் டிமாண்ட் கர்வ் எப்படி வந்துச்சு அப்படின்றத இந்த கன்சியூமர் பிஹேவியரை வச்சு தான் இருந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதனால இப்ப டிமாண்ட் கர்வே இருந்துட்டு ஒரு கான்செப்ட்லையும் எப்படி இருந்துட்டு இந்த டிமாண்ட் கர்வை, இந்த இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு எப்படி டிரைவ் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கான்செப்ட்ல உள்ள எல்லாத்துலயுமே இருந்துட்டு எண்டா நம்ம இருந்துட்டு டிமாண்ட் கர்வ் தான் டிரைவ் பண்ணுவோம். ஆனா ஒருத்தரும் ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி இருந்துட்டு டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஆர்டினல் அப்ரோச்ல ஒரு மாதிரி இருந்துட்டு ஃபைனலா டிமாண்ட் கர்வ் தான் டிரைவ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க யூஸ் பண்ண மெத்தட் வேற. அதே மாதிரி ஆர்டினலோட மெத்தட் வேற, ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் தியரியோட மெத்தட் வேற, ஹிக்ஸோட மெத்தட் வேற. ஸோ இது மாதிரி மெத்தட்ஸ் வேற. ஒருத்தரும் ஒரு விதமா கன்சியூமரோட பிஹேவியரை இருந்துட்டு மெஷர் பண்ணியிருப்பாங்க. மெஷர் பண்ணி டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு டிரைவ் பண்ணியிருப்பாங்க. அதை தான் இருந்துட்டு இந்த கன்சியூமர் தியரியில நம்ம ஃபுல்லா இருந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய கான்செப்டா இருந்துட்டு நம்ம யூட்டிலிட்டினா என்ன அப்படின்றதான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். யூட்டிலிட்டினா என்ன? யூட்டிலிட்டின்றது என்னன்னா வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர் ஆஃப் அ கமாடிட்டி இஸ் நோன் அஸ் யூட்டிலிட்டி. வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர் ஆஃப் அ கமாடிட்டினா ஒரு கமாடிட்டி, ஒரு ஒரு சாக்லேட், எக்ஸாம்பிளுக்கு சாக்லேட்டே எடுத்துப்போம். ஸோ நான் ஒரு சாக்லேட் சாப்பிட்றேன்னா அது எனக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது, எனக்கு எவ்வளோ இது கொடுக்குது. இப்போ நான் எனக்கு அந்த சாக்லேட் வேணும் வேணும் வேணும்னு நான் நிற்கிறேன். ஸோ நான் அதை வாங்குறேன். ஸோ வேணும் வேணும்னு நான் நிற்கிறது தான் என்னோட வாண்ட். எனக்கு அந்த சாக்லேட் வேணும். ஸோ அந்த சாக்லேட் வேணும். அதே மாதிரி எனக்கு அந்த சாக்லேட் என் கைக்கு வந்துருச்சுன்னா அது என்னோட வாண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். எனக்கு அது வேணுன்ற அந்த நீடை இருந்துட்டு அந்த வாண்ட்டை இருந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அது எனக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது, அந்த சாக்லேட்டை நான் சாப்பிட்டனால எனக்கு அது எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படின்றத சொல்றது தான் இருந்துட்டு நம்மளோட யூட்டிலிட்டி. அதை தான் இருந்துட்டு எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸ்ல நம்ம இருந்துட்டு யூட்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ப்ராடக்ட்டை நம்ம கன்சியூம் பண்றப்ப இல்ல ஒரு பைக்கே நீங்க வீட்லயே இருந்துட்டு ஒரு பைக் வாங்குறீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மன நிம்மதி, ஒரு இது கிடைச்சிருக்கும் இல்லையா? அதுதான் வந்துட்டு அந்த பைக்ல இருந்து நமக்கு கிடைக்கிற யூட்டிலிட்டி. இல்லாட்டி அந்த பைக்கை ஓட்டுறப்ப நமக்கு ஒரு நிம்மதி, ஒரு இது கிடைக்கும் இல்லையா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லையா? அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த அந்த பைக்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய யூட்டிலிட்டி. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் இருந்துட்டு நம்ம யூட்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ எக்கனாமிக்கலா நம்ம இருந்துட்டு இது யூட்டிலிட்டின்னு சொல்லுவோம். நார்மலா சொல்லணும்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளோட யூட்டிலிட்டி. ஸோ இன் எக்கனாமிக்ஸ் கமாடிட்டி ஹேஸ் யூட்டிலிட்டி. எல்லா கமாடிட்டிக்கும் ஒரு லெவல் ஆஃப் யூட்டிலிட்டி ஒரு கன்சியூமருக்கும் இருந்துட்டு இருக்கும். இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் ஹியூமன் வாண்ட், ஹியூமனோட நமக்களோட தேவைகள் அது இருந்துட்டு பூர்த்தி செஞ்சுச்சுன்னா அதுக்கு பேர் தான் நமக்கு இருந்துட்டு அதில் பூர்த்தி செய்யுதுன்னா நமக்கு அதுல இருந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் நம்ம வந்துட்டு யூட்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூட்டிலிட்டியை பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு நமக்கு ரெண்டு கான்செப்ட்ஸ் இருந்துட்டு நமக்கு வரணும். ஒன்று கார்டினல் யூட்டிலிட்டி, இன்னொன்று ஆர்டினல் யூட்டிலிட்டி. இந்த டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ன்னு இருந்துட்டு நம்ம சொல்லுவோம். கார்டினல் யூட்டிலிட்டின்றது கிளாசிக்கல் தியரியில நமக்கு வந்தது தான். ஸோ ஆல்ஃபிரட் மார்ஷல் தான் இருந்துட்டு கார்டினல் யூட்டிலிட்டி தியரியை 1890 இருந்துட்டு நமக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த கான்செப்டை, கார்டினல் யூட்டிலிட்டி கான்செப்டை கிரிட்டிசைஸ் பண்ணி இது தப்பு அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணி வந்த கான்செப்ட் தான் இருந்துட்டு இந்த ஆர்டினல் கான்செப்ட். ஹிக்ஸ் அண்ட் ஆலன்ற ரெண்டு எக்கானமிஸ்ட் 1934 இருந்துட்டு இந்த கான்செப்டை இருந்துட்டு நமக்கு கொடுத்தாங்க. ஸோ இதை பத்தி தான் இருந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம கார்டினல்ல இருந்து இருந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவா நம்ம வச்சுப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா நமக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலகிராம் சேனல் அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல்ஸே இருந்துட்டு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் பர்சனலாக கேட்கணும்னாலும் டவுட்ஸ் இருக்குனாலும் அதுக்கு டைரக்டா இருந்துட்டு நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.
ஸோ இந்த வீடியோவை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கோஆர்டினேட்டிலிட்டியில இருந்து நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.